இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி. ஓகே, ட்ரிகனாமெட்ரி பத்தி பார்க்கலாம். ஓகே, ட்ரிகனாமெட்ரி அப்படின்னோடனே உங்களுக்கு கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துடும். ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது A, இது B, இது C. இந்த கீழே இருக்கிற சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் சைடு. இது என்ன சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. ஓகே, ட்ரிகனாமெட்ரின்னு வந்துட்டாலே இது ஃபர்ஸ்ட் உங்க விஷயத்துக்கு வந்துடணும். இது எத்தனை டிகிரி பார்த்தீங்கன்னா 90. ஓகே, இது எதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது அடி அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கான ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஓ ஸ்கொயர். ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் என்னது ஆப்போசிட் ஸ்கொயர். பேசிக்கான ஃபார்முலாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நம்ம சமூகல போகும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இதுல இருந்து சைன் தீட்டா எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை, இதெல்லாம் படிக்க தான் செய்யணும். ஹைப்போட்டெனியூஸ் ஆப்போசிட் என்னது ஏபி. இது ஏபிங்கிறது என்னது ஆப்போசிட். பிசி அப்படிங்கிறது என்னது அட்ஜசன்ட். ஏசி அப்படிங்கிறது என்னது ஹைப்போட்டெனியூஸ். ஓகே, அப்போ ஆப்போசிட் என்னது ஏபி, ஹைப்போட்டெனியூஸ் என்னது ஏசி. ஓகே, அடுத்து இதுக்கு தலைகீழ் தீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ் பை என்னது ஆப்போசிட். அப்ப என்ன வரும்? அதை அப்படியே தலைகீழ் எழுதிட முடியும். ஏசி பை என்னது ஏசி. அதே அடுத்து காஸ் தீட்டா பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை என்னது ஹைப்போட்டெனியூஸ். அட்ஜசன்ட் என்னது பிசி பை ஹைப்போட்டெனியூஸ் என்னது ஏசி. இதுக்கு அப்படியே தலைகீழ் தீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு என்னது ஹைப்போட்டெனியூஸ் பை என்னது அட்ஜசன்ட். இப்போ என்னது ஏசி பை என்னது பிசி. ஓகே, அடுத்து என்ன தீட்டா அப்படின்னா டேன் தீட்டா. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது ஏபி, அட்ஜசன்ட் என்னது பிசி. இது என்ன தீட்டா டேன் தீட்டா. இதுக்கு அப்படியே தலைகீழ் என்னது காட் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு என்னது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்னது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்னது பிசி பை ஆப்போசிட் என்னது ஏபி. ஓகே, இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சைன் தீட்டா ஃபார்முலாவா, இது காஸ் தீட்டா கொசின் தீட்டா ஃபார்முலாவா, இது டான் தீட்டா காட் தீட்டா ஃபார்முலாவா, அடுத்து இது ஹைப்போட்டெனியூஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டா, அடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது முக்கியமா இதெல்லாம் ட்ரிகனாமெட்ரினாலே இது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெளிவா வந்துடணும். ஓகே, இந்த இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, இப்போ அடுத்து தீட்டாவோட வேல்யூஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேகன் வீல பார்த்தோம். ஏபிடி வீல்ஸ் வேகன் வீல். ஏபிடியோட வேகன் வீல். அந்த வேகன் வீல் தெரிஞ்சதுனால முக்காவாசி சம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடும். ஓகே, இது ஒரு கரச்சக்கரம் மாதிரி. ஓகே, இது பாத்தீங்கன்னா 0, இந்த டிகிரி 90, இதுக்கு இடையில 0ல இருந்து 90 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். ஓகே, அடுத்து இது 180, அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 270, அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 360. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ். அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன். ஆல் எஸ் டி சி, ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லுவாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதுல எல்லாருமே என்னது பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவும் அதோட தலை இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் சைன் தீட்டா. இங்க என்ன பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. இங்க என்ன தீட்டான்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டாவும் அதோட தலைகீழானது என்னது கொசிகன் தீட்டாவும் பாசிட்டிவ். இவங்க 2 பேர் மட்டும்தான் என்னது பாசிட்டிவ். இங்க டேன் தீட்டாவும் அதோட தலைகீழானது என்னது காட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகே, இங்க காஸ் தீட்டாவும் அதோட தலைகீழான சீக்கன் தீட்டாவும் மட்டும்தான் என்னது பாசிட்டிவ். ஓகே, புரியுதா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அடுத்து இந்த வேகன் வீல் முக்கியமானது குவாட்ரண்ட் எழுதுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம் இந்த இடத்த, இல்ல 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வேற என்ன சொல்லலாம், 360 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம். இது எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 180 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா 270 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இந்த வேல்யூஸ்லாம் முக்கியமானதுப்பா.
ஓகே, இதெல்லாம் தெளிவா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏபிடி வேகன் வீல் தான் ட்ரிகனாமெட்ரிக்கே மெயின். 270 பிளஸ் தீட்டா சொல்லலாம், இல்லைன்னா 360 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா 0 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இது 0ன்னா 0 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் தெளிவா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90ம் 270ம் வந்தால் தீட்டா மாறும். என்ன தீட்டா எதா மாறும் பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டாவா மாறும், டேன் தீட்டா வந்து காட் தீட்டாவா மாறும், கொசிகன் தீட்டா வந்து சீக்கன் தீட்டாவா மாறும், இல்ல சீக்கன் தீட்டா எதா மாறும், கொசிகன் தீட்டா மாறும். ஒண்ணு இது இதா மாறும், இல்லைன்னா இது இதா மாறும். ஓகே, தெளிவா புரிஞ்சு. இது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து குவாட்ரண்ட் மாறினா நெகட்டிவா போடு. ஓகே, அந்த 2 ரூல் தான் மெயினான ரூல். ஃபர்ஸ்ட் என்னது, 90 270 இருந்தா தீட்டா எதெல்லாம் மாறும், சைனு காசா மாறும், டேனு காட்டா மாறும், கொசிகண்ட் எதா மாறும், சீக்கண்டா மாறும். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 90 270 வந்தா எதா மாறும், தீட்டா மாறும். அது இந்த சொல்லிட்டேன். அடுத்து குவாட்ரண்ட் மாறும்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவா போடு. ஓகே, இந்த வேகன் வீல இப்ப பாத்துருவோமா? ஓகே, இதை வச்சு என்ன மாதிரி சம்னாலும் சொல்லிடலாம். இப்ப சைனு 90 பிளஸ் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 90 வந்துட்டா இப்ப சைன் எதா மாறப்போகுது, 90 270 வந்துட்டு அப்படின்னாலே என்னது, தீட்டாவை மாத்தணும். இப்ப சைன் எதா மாறப்போகுது, என்ன மாத்திருக்கேன் இந்த இடம் வந்து, சைன் எதா மாதிரி இருக்கு, காசு, காஸ். ஓகே, காசு. ஓகே, இப்ப இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ போடும். காசுங்கிறது தெரிஞ்சுட்டு சைன் 90 270 வந்தோடனே சைனுக்கு எதா மாத்தியாச்சு, காசா மாத்தியாச்சு. இப்ப 90 பிளஸ் தீட்டா எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, 90 பிளஸ் தீட்டா எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கா, சைன் இருக்கா. அப்போ குவாட்ரண்ட் அதே இடம். குவாட்ரண்ட் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது என்னது, தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கு. ஏன் செகண்ட் குவாட்ரண்ட், 90 பிளஸ் தீட்டா அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல சைனும் இருக்கா, அப்போ பிரச்சனையே இல்லை. பிளஸ் பிளஸ் ஏன்னா குவாட்ரண்ட் மாறினாதான் நெகட்டிவ் பண்ணும். பிளஸ் காஸ் தீட்டா, அவ்வளவுதான். சைன் 90 பிளஸ் தீட்டா எத்தனை டிகிரி, தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, அடுத்தடுத்து இப்ப எல்லா சமயம் நான் என்ன பண்ணிடணும்னா சிம்பிளிஃபைடு பண்ணி நம்ம ஃபுல்லாச்சும் டக் 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 டக்குன்னு போட்டுறணும். ஓகே, இப்ப அடுத்து பார்க்கலாமா. கொசிகன் 90 பிளஸ் தீட்டா. ஓகே, கொசிகன் 90 பிளஸ் தீட்டா 90 வந்துட்டா, அப்போ கொசிகன் தீட்டா எதா மாறும், சீக்கன் தீட்டாவும் மாறும். சீக்கன்னு போட்டுருவீங்க. ஓகே, இப்ப 90 பிளஸ் தீட்டால யார் மட்டும்தான் பாசிட்டிவ், இந்த இடம். 90 பிளஸ் தீட்டால சைனும் கொசிகனும் தான் பாசிட்டிவ், அப்ப பிரச்சனையே இல்லை. அப்ப என்ன தீட்டா தான் வரப்போகுது, பிளஸ் பிளஸ் சீக்கன் தீட்டா. அவ்வளவுதான், புரிஞ்சுட்டா. ஏன்னா 90 பிளஸ் தீட்டால யார் இருக்கா, கொசிகண்ட் இருக்கான். இருக்கிறதுனால என்ன பண்ணியாச்சு, ஒரு பிளஸ் போட்டாச்சு. இந்த தீட்டாவோட வேல்யூ அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகே, ஓகே, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மெதுவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு விஷயம் பார்த்துக்கலாமா. அடுத்து சைன் 270 மைனஸ் தீட்டா. 270 வந்துட்டாப்பா, உடனே எதா மாத்திடணும், சைன் எதா மாத்திடணும், காசா மாத்திடணும். காசு. இப்ப தீட்டா போடணுமா என்னங்கிறது பார்க்கணும். நான் டீட்டாவை போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. 270 மைனஸ் தீட்டா எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல யார் 2 பேர் தான் பாசிட்டிவ், இந்த இடத்துல 270 மைனஸ் தீட்டால டேன் தீட்டாவும் காட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். எனக்கு இங்க யார் இருக்கா, சைன் இருக்கா. அப்ப நெகட்டிவா போடு, முடிஞ்சு. மைனஸ் பிளஸ் தீட்டா, அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, அடுத்து பார்க்கணுமா. சைன் 360 மைனஸ் தீட்டா. இப்போ சைன் 320 மைனஸ் தீட்டா, 320 மைனஸ் தீட்டா எந்த இடம், இந்த இடம். இந்த இடத்துல சைன் இருக்கானா, இல்ல. சைன் இருக்கானா, இல்ல. அப்ப மைனஸ போடு. ஏன்னா குவாட்ரண்ட் மாறிட்டு. இப்ப 360 இருந்தா தீட்டா தான் மாத்தணுமா, தேவையே இல்லை. அப்ப மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, புரிஞ்சுட்டா. நான் என்ன பண்ணிருக்கேன், 360 இருக்கிறதுனால அந்த சைன் அப்படியே எழுதிட்டேன். 360 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது
360 மைனஸ் தீட்டாங்கிறது இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் இங்க வந்து காசும் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ். எனக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தது என்னது? சைன். அதுக்கு பதிலா என்ன பண்ணியாச்சு? நெகட்டிவா போட்டாச்சு. ஓகே, எல்லா ப்ராப்ளமும் பேஸ் பண்ணி இதை வச்சு தெளிவா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு பேசிக்கா ஒரு சம்பவம் வந்து பார்த்துடலாமா? tan 570 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்தாலே அதை 180யோட மல்டிபிள்ஸா எழுதுற மாதிரி பார்க்கணும். 180ஓட 3 தடவை பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 540 வருதா? அப்போ tan 570 என்ன பண்ணலாம்? 180 இன்ட்டு 3 மட்டும் பண்ணீங்கன்னா என்னது? 540 பிளஸ் என்னது? 30. ஓகே, அப்போ 180 வந்துட்டுனாலே அது என்ன பண்ணிக்கலாம்னா 0 எழுதிக்கலாம். ஓகே, 180 என்ன வந்துட்டுனாலே அது என்னது? 0 எழுதிக்கலாம். இப்போ tan 30 கண்டுபிடிச்சா வேல்யூ. ஓகே, இந்த tan 30யோட வேல்யூனா எப்படி எழுதுன்றது ஃபர்ஸ்ட் சொல்றேன். sin 0, 30, 45, 60, 90 டிகிரி. இது sin 0 0, sin 30 வந்து 1/2, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√2, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/2, அடுத்து இது என்னன்னா 1. ஓகே, அடுத்து cos θ, அதை அப்படியே தலைகள் எழுத வேண்டியதான். 1 இங்கேருந்து எழுதணும். அடுத்து √3/2, ஸோ 1/√2, 1/2, 0. ஓகே, அடுத்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா tan θ, இது ரெண்டுத்தையும் டிவைட், சைனையும் காசையும் டிவைட் 0. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 2 2 2 கேன்சல் ஆயிரும். 1 என்னது? √3. இது மொத்தமா கேன்சல் ஆகி 1 வந்துடும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா √3 மட்டும் இருக்கும். ஏன்னா அந்த 2 கேன்சல் ஆகும். இது 1/0 என்னது? இன்ஃபினிட்டி. ஓகே, அடுத்து என்ன டீட்டான்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் டீட்டா. சைன் டீட்டாவில் உள்ள வேல்யூஸ் அப்படியே தலைகள் எழுத வந்துடும். 1/0, 2/1, √2/1, அடுத்து என்னது? 2/√3, அடுத்து என்னது? 1/1. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் டீட்டா எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த tan டீட்டாவில் உள்ள வேல்யூஸ் அப்படி தலைகள் எழுதும். இப்போ 1/0, √3/1, அடுத்து என்ன வரணும்? 1/1, இங்க என்ன வரணும்? 1/√3 தலைகீழ் எழுதுறேன். அடுத்து 0/1, 0. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன டீட்டா மிச்சம் இருக்கு? சீக்கன் டீட்டா மிச்சம் இருக்கு. சீக்கன் டீட்டா பாத்தீங்கன்னா காட் டீட்டால என்ன இருக்கோ அதை அப்படியே தலைகீழ் எழுதணும். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? 1/1. அடுத்து இங்க என்ன இருக்கு? 2/√3 தலைகீழ் எழுதுறேன், வேற ஒண்ணுமே பண்ணல. 2/√3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா √3/1, இங்கேயும் பாத்தீங்கன்னா 1/1. ஓகே, அடுத்து இதை தலைகீழ் எழுதுனா வச்சுக்கோங்க, √2/1. அடுத்து இதை தலைகீழ் எழுதுறேன்னா 2/1. அடுத்து இதை தலைகீழ் எழுதுறோம்னா 1/0 இன்ஃபினிட்டி. 1/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி, 1/∞ங்கிறது 0, 0/1ங்கிறது 0. ஓகே, இது புரிஞ்சிருக்கணும். சில பேர் மாற்றி 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 போட்டுருக்கீங்க. ஓகே, புரிஞ்சுட்டா எந்தெந்த வேல்யூஸ் எடுக்கணும்? இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? tan 570 டிகிரி பார்த்தோமா? இதை எப்படி எழுதிக்கலாம்னா tan 180யோட மல்டிபிள் மாதிரி எழுதிக்கலாமா? 180 பிளஸ் என்னது? இதை பண்ணீங்கன்னா 540 வரும், பிளஸ் என்னது? 30 டிகிரி. இந்த 180யோட மல்டிபிள்ஸ் வந்தாலே அதை 0ன்னு கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ tan 0 பிளஸ் என்னது? 30 டிகிரி ஈக்குவல் டு tan என்னது? 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ என்னது? tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இதை இப்படி எழுதலாம், 0 5/6. 5/6 அப்படிங்கிறது 180/6. பையோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகே, இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 5/4. இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 5/3. இது என்ன எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 5/2. ஓகே, பையோட வேல்யூ 180. 180/2 என்னது? 90 டிகிரி. 180/3 என்னது? 60 டிகிரி. 180/4 என்னது? 45 டிகிரி. 180/6 என்னது? 30 டிகிரி. ஓகே, புரியுதா? ஓகே, இது புரிஞ்சுட்டா? ஓகே, அப்ப tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3. ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, cos 210 டிகிரி இருக்கு. இதை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? 180யோட மல்டிபிள்ஸ் எழுதணும். 180 இன்ட்டு 1 பிளஸ் 30 டிகிரி. 180 மல்டிபிள்ஸ் வந்தாலே அது என்னன்னு எடுத்துக்கலாம்? 0 எடுத்துக்கலாம். பிளஸ் என்னது? 30 டிகிரி. இப்போ cos 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது? காஸ்ல
30 டிகிரி என்னது √3/8. அதான் வேல்யூ. √3/8. புரிஞ்சுட்டா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டோம்னா cos 180 plus theta என்னன்னு பார்க்கணும். இது எல்லாம் செஞ்சது கரெக்ட் தான். 180 plus theta என்னன்னு பார்க்கணும். cos 180 plus theta என்னது? 180 plus theta எந்த இடத்துல இருக்கு? 180 plus theta இந்த இடத்துல இருக்கு. 180 plus theta இந்த இடத்துல. அங்க டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? காசு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்? மைனஸ் போடணும். ஏன்னா இது 90 270 வந்தா மட்டும்தான் நான் டீட்டாவை மாத்தணும். இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு? 180 தான் இருக்கு. ஓகே, அப்ப டீட்டா மாத்த தேவையில்ல. அதே காசு வந்துடும். ஆனா 180 பிளஸ் டீட்டா வந்து எந்த இடத்துல வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்ல வருது. அங்க வந்து டேன் டீட்டாவும் காட் டீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். ஆனா இங்க எனக்கு சைன் இருக்கு. சரி சார், காசு இருக்கு. காசு இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும்? நெகட்டிவ் போட்டுரும். ஓகே, அப்ப நான் இதே ஆன்சர் தான் முன்னாடி என்ன வரும்? நெகட்டிவ். ஓகே.